வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ். இது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வர்த்தக வரி விதிப்புக்கான காலக்கெடுவை நீட்டிக்கப் போவதில்லை, ட்ரம்ப் அதிரடி. ட்ரம்புக்கு விழப்போகும் பேரிடி, அமெரிக்காவில் புதிய கட்சியை தொடங்கும் மஸ்க். ஆஸ்திரேலியா பராமரிப்பு நிலையத்தில் துஷ்பிரயோகம், 1200 சிறுவர்களை மருத்துவ பரிசோதனைக்கு அழைப்பு. சிரியா மீதான தடைகளை நீக்கும் உத்தரவில் கையெழுத்திட்டார் ட்ரம்ப். நேர்மையற்ற தாய்லாந்து பிரதமர் இடைநீக்கம். வரி விதிப்பை நிறுத்திய கனடா, அமெரிக்க தரப்பு விமர்சனம். துபாயில் பறக்கும் டாக்ஸி சோதனை ஓட்டம் வெற்றி, 322 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். எல்லை நிர்ணயம் குறித்து இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார், சீனா அறிவிப்பு. காசா மீது ஆக்கிரமிப்பு, இஸ்ரேல் கொடூர தாக்குதல், உணவு தேடி வந்த சிறுவர்கள் பெண்கள் உட்பட 74 பேர் பரிதாபமாக பலி. இனி விரிவான செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கொண்டு வந்துள்ள வரி மற்றும் செலவு சட்டமூலத்திற்கு உலக பணக்காரரான எலான் மஸ்க் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார். இதற்கிடையே இந்த சட்டமூலம் அமெரிக்க செனட் சபையில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து எலான் மஸ்க் தனது அதிருப்தியை மீண்டும் வெளிப்படுத்தியிருக்கின்றார். இது தொடர்பாக அவர் கூறும்பொழுது, வரி மற்றும் செலவு சட்டமூலம் வரலாற்றில் மிகப்பெரிய கடன் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். இந்த சட்டமூலத்திற்கு வாக்களித்த ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் வெட்கத்தால் தலைகுனிய வேண்டும். குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் இந்த பூமியில் செய்யும் கடைசி விஷயம் இதுவாக இருந்தால் அடுத்த ஆண்டு தங்கள் முதன்மை தேர்தலை இழப்பார்கள். இந்த பைத்தியகாரத்தனமான செலவு சட்டமூலம் நிறைவேறினால் அடுத்த நாள் புதிய கட்சி உருவாகும். மக்களுக்கு உண்மையில் ஒரு குரல் இருக்க வேண்டும் என்பதற்காக நமது நாட்டுக்கு ஜனநாயக கட்சி, குடியரசுக் கட்சிக்கு மாற்றாக ஒரு கட்சி தேவை. அமெரிக்காவில் புதிய கட்சியை தொடங்க வேண்டிய நேரம் இதுவாகும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஏற்கனவே அமெரிக்க கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்குவேன் என்று எலான் மஸ்க் தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவில் சிறுவர் பராமரிப்பு நிலைய பணியாளர் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டதை தொடர்ந்து சுமார் 1200 சிறுவர்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு அதிகாரிகள் பெற்றோர்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர். சந்தேக நபரால் சிறுவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகத்தின் பேரில் சிறுவர்களை தொற்று நோய் பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர். ஜோசுவா டேல் பிரவுன் என்ற 26 வயது நபர் 2022 முதல் 23 வரை மெல்பேர்னில் உள்ள சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் 5 முதல் 12 வயதுடைய 8 சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தினார் என போலீசார் குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருக்கின்றனர். ஒரு சிறுவர் பராமரிப்பு நிலையத்தைச் சேர்ந்த சிறுவர்களே பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் குறிப்பிட்ட நபர் 2017 முதல் வேறு 17 சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் பணியாற்றியுள்ளதால் அங்கும் துஷ்பிரயோகம் இடம்பெறலாம் என சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் அந்த நபரின் பராமரிப்பின் கீழ் இருந்தனரா என்பதை உறுதி செய்ய உதவுவதற்காகவே சந்தேக நபரின் பெயரை வெளியிட்டதாக விக்டோரியா போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் சிறுவர் பராமரிப்பு நிலையத்திற்கு தங்கள் பிள்ளையை அனுப்பிய ஒவ்வொரு பெற்றோருக்கும் குறிப்பிட்ட நபர் அங்கு பணியாற்றினாரா என்பது தெரிய வேண்டும் என அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். சிரியா மீதான சில நிதி தடைகளை நீக்குவதற்கான நிர்வாக உத்தரவில் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டிருக்கின்றார். இது பஷர் அல் அசாத்தை வெளியேற்றிய பின்னர் நாட்டை நிலைப்படுத்த உதவும் என்று வெள்ளை மாளிகை குறிப்பிட்டிருக்கின்றது. சிரியா மீதான அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் திட்டத்தை நிறுத்துவதற்காக இந்த உத்தரவு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. டமஸ்கஸின் இரசாயன ஆயுத திட்டம் தொடர்பாக சிரிய அரசாங்க சொத்துக்களை முடக்கி சிரியாவுக்கு ஏற்றுமதி செய்வதை மட்டுப்படுத்திய 2004 அறிவிப்பை ரத்து செய்துள்ளதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார். புனரமைப்பு மற்றும் இயற்கை எரிவாயு மேம்பாட்டுக்கான நிதியை இலக்காக கொண்ட 2019 ஆண்டின் சீசர் சிரியா சிவில் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் காங்கிரஸ் மூலம் விதிக்கப்பட்ட சில தடைகள், அத்துடன் சிரியாவை தீவிரவாதத்தின் ஆதரவாளராக அமெரிக்கா அறிவித்தது ஆகியவை சிரியாவின் மீது விதிக்கப்பட்ட சில தடைகளாகும். துபாயில் பறக்கும் டாக்ஸி சோதனை ஓட்டம் வெற்றி, 322 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். துபாயில் பறக்கும் டாக்ஸி சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றுள்ளதாக துபாய் பட்டத்து இளவரசர் மேதகு ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் வீடியோ வெளியிட்டு பெருமிதம் தெரிவித்திருக்கின்றார். மணிக்கு அதிகபட்சமாக 322 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இந்த பறக்கும் டாக்ஸி அடுத்த ஆண்டு முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. துபாய் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையம் சார்பில் பஸ், மெட்ரோ ரயில், டிராம் சேவை மற்றும் டாக்ஸி சேவை மற்றும் படகு போக்குவரத்து சேவைகள் இயக்கப்பட்டு வருகிறது. போக்குவரத்து பரிணாம வளர்ச்சியில் தற்பொழுது துபாயில் பறக்கும் டாக்ஸி அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது.
கடந்த 2024ஆம் ஆண்டில் துபாய் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையம் சார்பில் அமெரிக்க விமான நிறுவனமான ஜோபியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டு துபாயில் மின்சாரத்தால் இயங்கும் பறக்கும் டாக்ஸியை இயக்க முடிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த நிறுவனம் ஈவிடோல் என்ற மின்சாரத்தால் இயங்கும் பறக்கும் டாக்ஸியை உருவாக்கி காட்சிப்படுத்தியது. தொடர்ந்து நடப்பு ஆண்டில் கடந்த பிப்ரவரி மாதம் இதன் மாதிரி துபாய் எதிர்கால அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டது. துபாய் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையத்தின் சார்பில் வருகிற 2030ஆம் ஆண்டுக்குள் 25% தானியங்கி பயணங்களை அடைவதை நோக்கமாக கொண்ட கொள்கையின் அடிப்படையில் இந்த பறக்கும் டாக்ஸி வர்த்தக ரீதியாக இயக்கப்பட இருக்கின்றது. முன்னதாக நேற்று துபாய் பாலைவன பகுதியில் முதலாவது பறக்கும் டாக்ஸியின் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டிருக்கின்றது. இதற்காக பாலைவன பகுதியில் பறக்கும் டாக்ஸி நின்று மேலெழும்ப மற்றும் தரையிறங்கும் வகையில் மைதானம் நிறுவப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து சோதனை ஓட்ட நிகழ்ச்சியில் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையத்தின் பொது இயக்குனர் மத்தாரல் தயார் அதிகாரிகளுடன் கலந்து கொண்டு பார்வையிட்டிருக்கின்றார். பின்னர் அந்த பறக்கும் டாக்ஸியில் ஏறி அமர்ந்து அதில் உள்ள சிறப்பம்சங்களை ஜோபி நிறுவன அதிகாரி விளக்கி கூறியிருக்கின்றார். காசாவில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ராணுவம் உணவகம் மற்றும் உணவு தேடி வந்த மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 74 பேர் படுகொலை செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. முன்னதாக ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய ராணுவம் காசாவில் கடலோர ஹோட்டலில் நடந்த வான்வழி தாக்குதலில் 30 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் போரினால் பாதிக்கப்பட்ட அப்பாவி பலஸ்தீனர்கள் தங்களுக்கு தேவையான உணவு உதவியை பெற முயன்ற போது துப்பாக்கிச் சூட்டில் 23 பேர் படுகொலை செய்யப்பட்டனர் என்று அங்குள்ள சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். காசா நகரிலுள்ள அல் ஃபக்கா கபே மீது ஒரு வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அப்பொழுது அது பெண்கள் மற்றும் குழந்தைகளால் நிரம்பியிருந்ததாக கூறப்படுகின்றது. மேலும் டசன் கணக்கானவர்கள் காயமடைந்ததாகவும் பலர் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறைந்தது 30 பேர் கொல்லப்பட்டனர் என்று வடக்கு காசாவில் உள்ள சுகாதார அமைச்சகத்தின் அவசர மற்றும் ஆம்புலன்ஸ் சேவையின் தலைவர் ஃபாரிஸ் அவாட் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் அவர் குறிப்பிடுகையில், எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென்று ஒரு போர் விமானம் அந்த இடத்தை தாக்கியிருக்கின்றது. நிலநடுக்கம் போல அதை உலுக்கியது என்று ஃபாரிஸ் அவாட் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தான் நினைத்ததையெல்லாம் சாதித்துக் கொண்டிருக்கிறார் என்றே கூற முடியும். அமெரிக்கா மற்ற நாடுகள் மீது வரிகள் விதிக்கிறது. சிலரை தவிர்த்து வாய் பேசாமல் அவர் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டுகிறார்கள் பல நாடுகளின் தலைவர்கள். ஆனால் அமெரிக்கா மீது கனடா வரி விதித்தால் உடனே வர்த்தக பேச்சுவார்த்தைகளை நிறுத்துவதாக மிரட்டுகிறார் ட்ரம்ப். கனடாவில் இயங்கும் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீது டிஜிட்டல் சேவை வரி தொடரும் என கனடா தரப்பு தெரிவித்திருந்தது. உடனே டிஜிட்டல் சேவை வரி விதித்தால் கனடாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை நிறுத்துவதாக அமெரிக்க தரப்பு தெரிவித்திருக்கின்றது. கூடுதல் வரிகள் விதிப்பேன் எனவும் ட்ரம்ப் மிரட்டியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து டிஜிட்டல் சேவை வரி விதிக்கும் திட்டத்தை கைவிடுவதாக கனடா அறிவித்திருந்தது. பெரிய அளவிலான பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக கனடா அரசு டிஜிட்டல் சேவை வரி விதிப்பை கைவிடுவதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி நேற்று தெரிவித்திருந்தார். ஆக மீண்டும் கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா துவங்கியிருக்கின்றது. என்றாலும் கனடாவை கேலி பேசுவதையும் அவமதிப்பதையும் விடவில்லை அமெரிக்கா. வெள்ளை மாளிகை ஊடக செயலாளரான கரோலின் கனடா டிஜிட்டல் சேவை வரி விதிக்க முயற்சித்ததன் மூலம் தவறு செய்து விட்டதாகவும் ஞாயிற்றுக்கிழமை ட்ரம்பை தொலைபேசியில் அழைத்த கார்னி வரி விதிப்பை கைவிடுவதாக தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் நிறுத்தாமல் ட்ரம்ப் கொடுத்த அழுத்தம் காரணமாக மார்க் கார்னி வளைந்து கொடுத்து விட்டதாகவும் கூறியுள்ளது வெள்ளை மாளிகை தரப்பு. ஜஸ்டின் ட்ரூடோ கனடாவின் பிரதமராக இருந்த போதும் அமெரிக்கா கனடாவை கேலி பேசி வந்தது. இப்பொழுது கனடாவில் ஆட்சி மாறினாலும் அவமதிப்பு மட்டும் மாறவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. சீனாவில் சமீபத்தில் நடந்த சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு பாதுகாப்பு மந்திரிகள் கூட்டத்தில் பங்கேற்ற இந்திய பாதுகாப்பு மந்திரி ராஜ்நாத் சிங் சீன மந்திரி டோங் சோனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். அப்பொழுது எல்லை பிரச்சனையை தீர்க்கவும் இரு நாட்டு உறவை மேம்படுத்தவும் 4 அம்ச திட்டங்களை ராஜ்நாத் சிங் பரிந்துரைத்திருக்கின்றார். இந்த நிலையில் இந்தியாவுடன் எல்லை பிரச்சினை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாவோ நிங் தெரிவித்திருக்கின்றார். இதுகுறித்து அவர் குறிப்பிடுகையில், எல்லை நிர்ணயம் மற்றும் மேலாண்மை தொடர்பாக இந்தியாவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு சீனா எப்பொழுதும் தயாராக இருக்கின்றது. இதன் மூலம் இருதரப்பும் சேர்ந்து எல்லையில் அமைதியை உறுதிப்படுத்தவும் எல்லை தாண்டிய ஒத்துழைப்புகளை ஊக்குவிக்கவும் முடியும். சீனா இந்தியா இடையான எல்லை பிரச்சினை சிக்கலானது. அதை தீர்க்க நேரம் எடுக்கும். இதில் முன்னேற்றம் என்னவெனில், இரு நாடுகளும் ஏற்கனவே முழுமையான தகவல் தொடர்புக்கான பல்வேறு மட்டங்களில் வழிமுறைகளை நிறுவியிருக்கின்றன. எல்லையில் அமைதியை பேண இரு நாடுகளும் ஒரே திசையில் செயல்பட்டு தொடர்ந்து தொடர்பில் இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது.
இந்தியா சீனா இடையே கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இருதரப்பு உறவுகளில் விரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு இறுதியில் படைகளை விலக்கிக் கொள்வதற்கான ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் கையொப்பமிட்டன என்பது நினைவிருக்க முடியும். அமெரிக்கா எந்த நாடுகளுடனும் வர்த்தகம் செய்ய தயார் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இருப்பினும் அதற்கான கட்டாய வரி 10%, 25%, 30% அல்லது 50% வரையில் விதிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் பிற நாடுகள் மீதான வர்த்தக வரி விதிப்புக்கான 90 நாள் காலக்கெடுவை நீட்டிக்க மாட்டோம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இரண்டாவது முறையாக ஜனாதிபதியாக பதவியேற்ற முதல் நாளிலிருந்து 57 நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% முதல் 50% வரையான வரிகளை விதித்து உலக வர்த்தகத்தில் பெரும் பரபரப்பை ட்ரம்ப் ஏற்படுத்தியிருக்கின்றார். இதற்கு பதிலடி அளித்த சீனா ட்ரம்ப் மீது 125% வரி விதித்ததை தொடர்ந்து சீனா தனது அரிய வகை உலோகங்களின் ஏற்றுமதியை தடை செய்தது. இதனை கண்ட ட்ரம்ப் சிறிய அளவு வரி தளர்வை அறிவித்திருந்தார். இந்த வரி ஒப்பந்தங்களுக்கு இந்தியா, சீனா மற்றும் கனடா உள்ளிட்ட நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த 90 நாட்கள் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காலக்கெடு ஜூலை 9 முடிவடைய உள்ள நிலையில் அந்த கால அவகாசத்தை நீட்டிக்கப் போவதில்லை என்று ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் அந்த நாடுகளுக்கு வர்த்தக அபராதங்கள் விதிக்கப்படும் என அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த 90 நாட்களில் 90 தனித்தனி ஒப்பந்தங்களை உருவாக்க வேண்டும் என்ற இலக்குடன் செயல்பட்டு வருவதாகவும், இது 200 நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதால் கடினம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தின் பிரதமர் போடங்டான் சினவத்ராவை பதவி நீக்கம் செய்ய கோரும் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அரசியலமைப்பு நீதிமன்றத்தால் அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். பிரதமர் போடங்டான் சினவத்ராவை பதவி நீக்கம் செய்ய கோரி 36 செனட்டர்கள் தாக்கல் செய்த மனுவை நீதிமன்றம் பரிசீலித்து வரும் நிலையில் இந்த இடைநீக்கம் நடைபெற்றிருக்கின்றது. கம்போடியாவின் முன்னாள் தலைவர் ஹூன் சென்னுடனான கசிந்த உரையாடல் தொடர்பாக சினவத்ராவை நேர்மையற்றவர் என்றும் நெறிமுறை தரங்களை மீறியதாகவும் செனட்டர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இதனை அடுத்து பிரதமர் போடங்டான் சினவத்ரா நீதிமன்றத்தால் அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது.